ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் வந்து 4 hour FEGல வந்து அடிச்சுட்டு கீழே வருது அது இதுன்னு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் 15 minutes தான் நான் வந்து மெட்டிகேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ இந்த வீடியோ வந்து போஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸஸ். இப்போ போஸ்ட் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்றதை பாருங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி டே டைம் ஃபேமில் போய் நான் அதை சொன்னேன்ல, அது அந்த குறிப்பிட்ட டிஓயில் வந்து போய் எனக்கு சேரும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து ஆக்சுவலாக சேர்ந்துருச்சு. இங்கே 3 இதாக வந்து ஷூட் பண்ணிட்டு போகுது கீழே இந்த இதோட டிஓஎல். நான் அப்புறம் லேட்டராக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய எஃப்இஜின்றது. லைக் சாரி, இந்த இருக்குல்ல, நான் டேட்டா பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இது ஒன்றும் இல்லை, ஒரு எஃப்இஜி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் அமெரிக்கன் ப்ரோன்ட்டு தெரிஞ்சுதான். இது வந்து ஒன்றாரோட எஃப்இஜி. அவரை வந்து இது என்னோட டிஓஎல் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு ஆக்சுவலாக பேனிக்காக இருந்துச்சு மார்க்கெட் ஓப்பனிங்க்கு. என்னன்னா வந்து ஐ வாஸ் ஐ ரிமூவ் ஃபர்ஸ்ட். ஐயோ, ஆ என்னாச்சு, இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து மெயின். சாரி, ஆ ஆக்சுவலாக இதுதான் வந்து மார்க்கெட் ஓப்பன். அதாவது இந்த கேண்டில் தான் வந்து மார்க்கெட் ஓப்பன். இந்த கேண்டில் வந்து மார்க்கெட் ஓப்பன். எனக்கு ஓப்பன் ஆனோடனே என்னன்னா, ஆக்சுவலாக 15 minutes இங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கு. நான் வந்து என்ன நினைச்சேன், நேத்து மாதிரி, அதாவது நேத்து என்ன நடந்துச்சுன்னா, இப்படிதான் வந்து ஒரு ஒன்னா எஃப்இஜியில் போய் அடிச்சுட்டு கீழே வர மாதிரி வந்து, சாரி, மேலே போகிற மாதிரி போய் 15 minute ஆகி எஃப்இஜியில் தொட்டு கீழே வந்துருச்சு. ஆக்சுவலாக நேற்று என்னோட எஸ்எல் தான் நடந்துச்சு. சரி, நான் இன்னைக்கு வந்து ஒருவேளை அது நடந்துக்குமோ அப்படின்னு பயந்துட்டே இருந்தேன். பட் மார்க்கெட் எப்பயுமே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி போகிறது கிடையாது. அதனால வந்து என்னாச்சு, ஒன்னார் எஃப்இஜி இருக்குல்ல, சாரி, அது எஃப்இஜி கிடையாது. ஆக்சுவலாக இது எஃப்இஜியாக இருந்தது, ஏன்னா அது பிளாக் ஆன மாதிரி இருந்துச்சு. தென் நான் எஃப்இஜியில் தான் டார்கெட் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா வந்து எஃப்இஜியில் அடிச்சுட்டு கீழே ஒரு 15 minutes இருந்துச்சு. ஆனால் எப்போயுமே ஹையர் த டைம் ஃப்ரேம், ஹையர் த அக்யூரசி. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சரி இந்த பிளாக்ல வந்து அடிச்சுட்டு கீழே தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடை போட்டேன். சொன்ன மாதிரியே அந்த டிஒஎல் வரைய போச்சு. ஆக்சுவலாக இதுதான் அந்த டிஒஎல். நான் சொன்ன அந்த 4 hour எஃப்இஜி, 4 hour 1 hour எதனா எடுத்துக்கலாம், அதோட எஃப்இஜி அதான். சி, இப்போ நான் அந்த 1 hour பிளாக்ல மிட்டிகேட் ஆகி வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதான் இந்த பிளாக். அதாவது இந்த பிளாக் காமிக்கிறது கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸோ 1 minute போய் பார்க்கும்போது ஒரு நல்ல டிஷர்ட், டிஷர்ட் பற்றி வரையும் இல்லை, அது ஒரு மாதிரி பிடிச்சி விஷேப் இருக்க வரைக்குமே வச்சுக்கோங்க. அது என்ன எனக்கு சொல்ல தரல. 1 minute போனால் ஒரு ஐஎஃப்இஜி கொடுத்தான். இருந்தாலும் நான் செகண்ட் கேண்டலுக்கும் நான் வெயிட் பண்ணேன். அதுலேயும் ஒரு எஃப்இஜி தான் கொடுத்தான். பட் நான் என்ட்ரான இடம் வந்து இங்கனுக்குள்ள இந்த 3வது கேண்டலோட ஆதியில் தான் நான் என்ட்ரானேன். ஏன்னா எனக்கு லைட்டாக இது போகும் செட்டே இருந்தேன். தென் நான் டிபி ரொம்ப பெருசாக வைக்கல. ஏன்னா வந்து எனக்கு லைட்டாக இது மொத்த டவுன் எனக்கு தெரில. ஸோ டிபியை வந்து கேரண்டட் டிபி, அதாவது எனக்கு போகும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிகிற ஒரு இடத்துல என்னோட டிபியை வச்சிட்டேன். ஸோ பட் என்னோட எஸ் டிப் டிஓஎலுக்கு ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3 எடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓகே. நான் பாதியில் வெளியே வந்தது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் இப்போல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதனால எனக்கு அது என்னதான் ரிக்ரெட்டாக இருந்தாலும் சரி, ஓகே, நீங்கள் அதை பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு கூலாக இருந்தேன்.
ஓகே கைஸ், நீங்கள் வந்து 16th ஜூலை ப்ராஃபிட்டோட முடியுது. பட் இது 1:2 இருக்கு. ஆனால் நான் எடுத்தது 1:90யோ 80யோ தான். ஸோ இன்னைக்கு ப்ராஃபிட்டுமே வந்து ஒரு $80 தான் எடுத்தேன். $100 எடுக்கிற இடத்துல $80 தான் எடுத்தேன். ஸோ 1:8. யா 2 எடுக்க முடியல. ஏன்னா நான் வந்து சரி மார்க்கெட்டில் ஏர்லியராக வெளியே ஒரு தப்பு இல்லை அப்படின்ட்டு நான் போட்டேன். நீங்கள் கேட்கலாம் லாட் சைஸ் போட்டு தனியாக பார்சல் போட்டுருந்தான்ட்டு. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு மூளை கிடையாது. டக்கு டக்குன்னு போட்டேன் என்ட்ரியை. ஏன்னா 1 மினிட்ன்றதுனால உங்களுக்கு மூவ்மெண்ட் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தான் ஆச்சு. ஸோ நான் போட்டேன் டக்குன்னு யோசிக்காம. ஸோ இன்னைக்கு 16th ஜூலையோட ட்ரேட் தான். நான் இப்படி தான் மார்க்கெட்டை பார்த்து மார்க்கெட்டை வந்து அப்ளை பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தேன். கடைசியாகவும் இப்போ சொல்லிக்கிறேன், நான் முன்னாடியே வீடியோ எப்படி நான் சொல்லிக்கிறேன். This video is uploading from my channel, not for your. நீங்கள் வந்து இதை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகி எப்படி சொல்கிறது, எனக்கு நானே வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்க்குறேன், எனக்கே தெரியுது. ஆனால் என்னை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து இதே மாதிரி பார்த்து கரெக்டாக எடுத்தாங்கன்னா ஓகே. எனக்கு இது எப்படி சொல்ல தெரில. என்னோட ஜேர்னலுக்கு போடுறேன். இதை யாரும் எப்படி சொல்கிறது தெரில. சரி, வீடியோ முடிச்சுக்கிறேன். எப்படி இந்த வாரங்கள்லாம் வீடியோவாக போடுதான் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜூலை 17 ஃப்ரைடே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வாரம் ப்ராஃபிட்டாக இல்லை லாஸாக பார்க்கலாம். பட் அப்படின்னு நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். 4% ப்ராஃபிட்டில் இருக்கேன். 4%, 0.5, 4%, 4%, வச்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ எவ்வளோதான். அடுத்து நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை பை, குட் நைட்.